all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN USRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் தான், அதாவது இந்த ஸ்கீம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கீம்ல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் அப்படின்றது. ஸோ என்ன இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ட்ரோன் மூலியமா ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் இல்லைனா பெஸ்டிசைட் இது எல்லாமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு மேன் பவரும் இல்லாமல் சரிங்களா. ஸோ இப்போ வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபீல்டுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ குறைஞ்சது 2 நாளாச்சும் ஆகும் ஃபீல்டில் அடிக்கிறதுக்கு. ஸோ ஆனால் இந்த ட்ரோன் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹாஃப் அ டேலே நம்மளோட ஒர்க்கையும் வந்து முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது மேன் பவரும் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த இதில் பெண்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வாங்குறதுக்கு 80% வந்து சப்சிடியாக வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு டெவலப்டு டெக்னாலஜியாக வந்து இது கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதுதான் இந்த ஸ்கீம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஷின் கேட்கணும்னா நமோ ட்ரோன் சகோதரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவ சிறுமிகள் கர்ப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மேரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 சரிங்களா. ஸோ 18 முடிஞ்சோடனே 19லேயே வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ 19லேயே மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஸோ உடனே வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த ஒரு அடல்ட்டுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஃப்யூச்சரில் வந்து பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட பாடி வந்து கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே தெரியாது. ஸோ தெரியாமையே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சு இவங்க சீக்கிரமாகவும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. அந்த குழந்தைய வந்து வளர்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ ஒருத்தவங்களோட ஹெல்ப் வந்து தேவைப்படும். அதே மாதிரி அவங்க எல்லாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க வளரிளம் பருவ சிறுமிகள் கர்ப்பம். அதாவது யங் ஏஜ்லே ஸோ மேரேஜ் ஆகி உடனே வந்து கன்சீவ் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவங்களையும் கேர் பண்ணிக்க தெரியாது, அவங்களோட சைல்டையும் வந்து கேர் பண்ணிக்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான சிறுமிகள் வந்து கர்ப்பம் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 15 டிஸ்ட்ரிக்டில் வந்து சர்வே எடுத்திருக்காங்களாம். அந்த 15 டிஸ்ட்ரிக்டில் சர்வே எடுக்கும்போது எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தான் சரிங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக எங்கேயாவது வந்து சோஷியல் இஷ்யூஸில் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தருமபுரி வந்து பார்த்தீங்கன்னா 3249 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிறுமிகள் இருக்கும் போதே ஸோ அவங்க வந்து கர்ப்பமாக ஆகிடுறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரூரில் வந்து பார்த்தீங்கன்னா 1057, ஸோ வேலூரில் 921. ஸோ இது வந்து எதனாலெல்லாம் ஏற்படுது, ஸோ இந்த இளம் பருவ சிறுமிகள் கர்ப்பம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா ஸோ அவங்களுக்கு வந்து மென்டலாக வந்து அவங்களோட பாடி வந்து ஒழுங்காக எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் வந்து கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே. ஸோ வில்லேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் அந்த அயலி படம் நம்ம சீரீஸ் கூட இருந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து 10ஆவதே படிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே கூட இருக்குது அப்படின்றது நம்ம ரீசெண்டாக கூட ரிப்போர்ட்டில் சர்வேஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து குழந்தைங்களை வந்து சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கேருமே வந்து தெரியாது சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான காரணம். முக்கியமான இதற்கு ரீசனாக வந்து குழந்தைங்க வந்து அந்த குழந்தையா இருக்கும்போதே வந்து சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அப்படின்றது தான். அதாவது குழந்தை திருமணத்தை வந்து நிறைய பண்ணி வச்சிடறாங்க அப்படின்றது தான் இங்கே வந்து ரீசனாக சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்கள்கிட்ட கொஷின் வந்து கேட்கணுன்னா எந்த மாவட்டம் ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா தருமபுரி, செகண்ட் கரூர், தேர்ட் வந்து வெள்ளூர். ஸோ இதுதான் உங்களுக்கு கொஷினாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. சர்வே 2021 23 வரைக்கும் எடுத்ததில் ஸோ அதிகமாக இளம் பருவ சிறுமிகள் வந்து கர்ப்பமாகிறது தருமபுரியில் தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அந்த கருமுட்டை விவகாரமும் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அதாவது தன்னோட கருமுட்டையை வந்து சேல் பண்ணுறது இதுவும் வந்து ஒரு இல்லீகல் சரிங்களா. அது வந்து ஒரு ஏஜ் வந்து சர்டன் ஏஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸோ அவங்களோட எக்ஸை வந்து ஸோ சேல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து ரீசெண்டாக உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை வந்து எங்கே சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சாங்க அப்படின்னா ஈரோடு. ஸோ அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் டெஸ்ட் வரலாற்றில் இந்தியா பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை பீட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பீட் பண்ணி ஸோ 434 ரன்கள் வித்தியாசத்தில்
ஸோ இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல மாபெரும் தமிழ் கனவு. ஸோ இங்க வந்து நீங்க பார்க்கலாம் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை. ஸோ இதுல தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல டூ பக்கத்துல பாருங்களேன், டூ பக்கத்துல இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மேல அப்ரைட் ஆகுற மாதிரி இருக்கு. சரிங்களா, இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் மேல போற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ வந்து நம்மளோடது வந்து நல்ல எக்கனாமிக் கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்றத டினோட் பண்ற மாதிரி தான் இந்த லட்சணையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாம பட்ஜெட்டை வந்து மென்ஷன் பண்ற விதமா ஸோ ருபீஸ் அந்த சிம்பிளையும் போட்டு ஸோ தமிழ்நாடு வந்து மேல் நோக்கி தான் போகுது அப்படின்றத இண்டிகேட் பண்ற விதமா தான் இந்த லட்சணையும் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல நிதிநிலை அறிக்கையில என்ன கோட் வந்து வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. ஸோ இது கூட உங்களுக்கு கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மாபெரும் தமிழ் கனவு. ஸோ இது வந்து ஒரு ஸ்கீம். ஸோ இதுல வேற எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா மாபெரும் தமிழ் கனவு அப்படின்றது யாரோட புக்குன்னு கேட்கலாம். ஸோ யாரோட புக்குன்னா அண்ணாவோட புக்கு. சரிங்களா, ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற இந்த ஸ்கீம்ல ஏழு கேட்டகரியில வராங்க. சரிங்களா, யார் எதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் 7 தமிழ் கனவுகளா வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட ஒரு முக்கியமான இது. ஸோ இது வந்து பட்ஜெட்ல இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டே இடம் பெற்றிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம் ஸோ தமிழ்நாடு லட்சணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ருபீஸ் மாதிரி சிம்பிள் போட்டு தமிழ்நாடு வந்து மேல் நோக்கி வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. 7 அம்சங்கள், அதாவது மாபெரும் தமிழ் கனவு 7 அம்சங்களை வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ அதை தான் நம்ம அந்த ஸ்லைட்லையும் வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 4வது நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டிஎம்கே கவர்மெண்ட் பதவியேற்று இது வந்து 2021 பதவியேற்றாங்க. இப்போ வந்து 3 ஆண்டுகளா பொதுநிலை அறிக்கை வந்து வாசிச்சுட்டு இது 4வது ஆண்டா வந்து நிதிநிலை அறிக்கையை வந்து வாசிக்கிறோம் அப்படின்னு வந்து மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதைதான் பார்த்துருக்காங்க. நாளைக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது புதுசாக வந்து ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்றது தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஏற்றமிகு 7 திட்டங்கள் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் சொல்றேன். ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருநங்கையர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 1500 வந்து உயர்த்தினாங்க. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டம் வந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் விரிவாக்கம் பண்ணாங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகளில் தேர்வானவங்களுக்கு பணி நியமன ஆணை வந்து வழங்குறதா சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள். ஸோ நெக்ஸ்ட் சென்னை மாநகர பகுதிகளில் கழிவுநீர் அகற்றும் பணிகளை நவீனப்படுத்தி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் தொழில் முனைவர்களாக ஒருங்கிணைத்து மேற்கொள்வதற்கான சிறப்பு திட்டம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றமிகு 7 திட்டங்கள். இது வந்து போன வருஷம், அதாவது 2023 வந்து 23 and 22 அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஏற்றமிகு 7 திட்டங்கள். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது மாபெரும் தமிழ் கனவு, அதுலயும் 7 சிறப்பம்சங்கள் இருக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஹைலி எக்ஸ்பெக்டட். ஸோ எது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் தமிழ் கனவுல வரும், எது வந்து எது வராது, அதே மாதிரி ஏற்றுமிகு 7 திட்டங்கள்ல எது வரும் எது வராது அப்படின்றத கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல 3 ஆண்டுகள்ல 60,000 பேருக்கு நாங்க வந்து பணி நியமன இது வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. ஸோ இது எவ்வளவு மெம்பர்ஸ்க்கு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞானிகள் திட்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யுவ விஞ்ஞானி காரியக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் கூட சேர்ந்து வந்து பண்றோம் அப்படின்னா இஸ்ரோ கூட. ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்கலாம். ஸோ இதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான் இந்த போர்ட்டல் வந்து இருக்கு. ஸோ யுவ விஞ்ஞானி காரியக்ரம் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னாச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் உலகளாவிய சுற்றுலா பின்னடைவு தினம் முதல் முறையாக எந்த தேதியில் கொண்டாடப்பட்டது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா February 17. நெக்ஸ்ட் நியூஸ். கொச்சி விமான நிலையத்தில் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை நிறுவ கொச்சின் சர்வதேச விமான நிலைய லிமிடெட் உடன் எந்த அமைப்பு ஒத்துழைக்கிறது? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி கொஸ்டின். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மிலன். இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு எக்ஸசைஸ் வச்சு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மிலன் எக்ஸசைஸ் கடற்படை பயிற்சியின் 12வது பதிப்பை எந்த நகரம் நடத்த உள்ளது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் நியூஸ்.
குவாட் கூட்டணியில் இல்லாத நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இந்தியா, ஜப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். ஏன் அப்படின்னா ஸோ இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ்ஏ வருவாங்க, பிரான்ஸ் வரமாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சர்வதேச நீதிமன்றத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவாப் சலாம். ஸோ இவரோட பேரை வந்து நம்ம 2வது டைம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நியூஸ், மொசாம்பிக்கில் துறைமுக அழைப்பை மேற்கொண்ட இந்திய கடலோர காவல்படை கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வராஹா. நெக்ஸ்ட் நியூஸ், இன்சாட் 3DS செயற்கைக்கோள் எந்த முதன்மை நோக்கத்திற்காக இஸ்ரோவால் ஏவப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை முன்னறிவிப்பு. ஸோ இந்த மாதிரி புயல், மழை, சீற்றங்கள், ஸோ இதை வந்து முன்னாடியே டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சாட் 3DS வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ என்னைக்கு லான்ச் பண்ண டேட் அப்படின்னா ஸோ February 17. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் எந்த மாநில காவல்துறை இந்தியாவில் முதலில் கண்ணீர் புகை ஏவுவதற்கு ட்ரோன்களை பயன்படுத்தியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரியானா. ஸோ இந்த நியூஸ் நம்ம 2வது டைம் பார்க்குறோம். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் IUCN-இன் நிலை என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் கொடுத்துட்டு அது IUCN கேட்டகரியில் என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வல்னரபிள் கேட்டகரி. நெக்ஸ்ட் நியூஸ், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொட்டவை சிற்பத்தை கண்டுபிடித்தனர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செய்யூர். அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.